ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வீடியோ தான் இது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதாங்க ஹண்டட் ரெஸ்டாரண்ட். ஸோ எல்லாமே வந்து ஹாரரோட தீம் தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து சூடாக பரிமாறிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற செட்டிங்ஸ், ஆல்பமு, அதாவது ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஹாரரோட லிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். டெசர்ட்ஸ் நிறைய இருக்கும், ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், சூப்பு, குலோப் ஜாமுன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சாப்பிட்றதுல கூட நான் தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்சிடுச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? அவரை பார்த்துட்டு ரொம்ப அதாவது அது வந்து அவர் வராருன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த பேய் மாதிரி ஒருத்தவங்களை வர வச்சாங்க. அது வரும்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அது வந்துகிட்டே இருக்கார் பாருங்கள். அவர் வந்து ஒரு டேபிளுக்கும் போய் பயமுறுத்திட்டே இருப்பார். லாஸ்ட்டுக்கு எங்கள் டேபிளுக்கும் வந்து பயந்துட்டாங்க. எல்லாருமே பயந்துட்டோம். அது இந்த வீடியோவில் ஷூட் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஒரு பயத்தோடையே நாங்கள் சாப்பிட்டோம். இந்த மாதிரி இந்த பேய் மாதிரி ஒரு பர்சன் வருவார் அப்படின்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அவங்களும் நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது வந்து சாப்பிட்டு முடித்து லாஸ்ட்டில் வரும். அது ஒரு டேபிளுக்கு போய் அவர் டெரர் கலங்க வைக்கிறவர். ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்கள் டேபிளுக்கு தான் வராரு. அவ்வளோதான், அப்படியே அடுத்த டேபிளுக்கு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஒருத்தருக்கு வந்து 900 பே பண்ணணும். ஸோ சின்ன பசங்களாக இருந்தால் 450 ருபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டும் நம்ம வரலாம். எல்லா ஃபுட்டுமே இருக்கும். கிரில் சிக்கன், தந்தூரி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்ஸும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மட்டன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டெசர்ட்ஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அளவுக்கு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்காமல் இருந்தால் நிறைய சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அது தண்ணிக்கு பதிலாக நம்ம அது குடிச்சிட்டே வந்துட்டோம்னா
ஈஸியாக டைஜஷன் ஆகும், நிறைய சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.